அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஸ்ரஃபில் முர்சலீன் வலா ஆலிஹி அஸ்ஹாபிஹி அஜ்மாயின். எல்லா புகழும் ஏக இறைவன் ஆகிய அல்லாஹ்வுக்கே உரியது. சலாத்தும் சலாமும் கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் மீதும், நல்லோர்கள் மீதும், குறிப்பாக அல் மதரஸத்துல் ஃபுர்கானியா ஆண்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவர்கள் மீதும் அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் நின்று நிலவட்டுமாக என்று துவா செய்து என் உரையை ஆரம்பம் செய்கிறேன். என கொடுக்கப்பட்ட தலைப்பு குர்ஆன் ஓர் அருள்கொடை. ஹாதா பயானுல் இன்னாசி வஹுதவ் வமுஇலத்துல் லில் முத்தகீன். குர்ஆன் என்றால் நேர்வழி என்று பொருள் உண்டு. சத்தியம், அசத்தியம், நன்மை, தீமை, வெற்றி, தோல்வி ஆகியவற்றின் பாதையை அது மனிதனுக்கு தெளிவாக காட்டுகிறது. மனிதன் எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு காண குர்ஆனின் பக்கம் சென்றாலே போதும். மனிதனிடம் உள்ள அருள் கொடையிலேயே மிகப்பெரியது மனிதனிடம் உள்ள அறிவாற்றல் என்று சொல்லப்படுவதுண்டு. ஆனால் இறைவேதம் அதைவிட மிகப்பெரிய அருளாகும். அது அறிவுக்கே ஆசிரியராக திகழ்கிறது. இறைவன் இறைவேத வழிகாட்டிகளை வழங்காமல் இருந்தால் நிலைமை என்னவாக இருக்கும்? மனிதன் தன்னிடம் உள்ள அறிவின் துணை கொண்டே உலகியல் பொருட்கள், அவற்றை கையாளும் வழிமுறைகள் ஆகியவற்றை வேண்டுமென்று கண்டறிந்திருக்க முடியும். ஆனால் தர்மம், அதர்மம், நீதி, அநீதி இவற்றையெல்லாம் இனம் காண்பிப்பதற்கு சாத்தியமில்லாமல் போயிருக்கும். காரியூர்களில் மனிதன் சிக்கி தடுமாறக்கூடாது என்பதற்காக இறைவன் இறைவேத வழிகாட்டிகளின் மூலம் அவ்வப்போது தூதர்கள் வாயிலாகிய நேர்வழி காட்டிக் கொண்டிருந்தான். இறுதியாக முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இந்த குர்ஆனை அருளினார். அன்றிலிருந்து இன்று வரை இனி என்னவென்றும் மனித குலத்திற்கு வாழ்வின் தெளிவான பாதையை காட்டும். குர்ஆன் என்பது வெறும் சட்ட நூல் அல்ல, தத்துவங்கள், நீதி போதனைகள், அத்தாட்சிகள் ஆகியவற்றின் கருவூலமாகும். மேலும் இறைவனை அஞ்சி வாழ்வோருக்கு நேர்வழியாகவும் அறிவுரையுமாகும். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.